லோட் இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த உலகில் அவர் வாழ்ந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்த நாள். ஹல்லேலூயா. அவருடைய கல்லறையை போய் பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை. வசனத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா மத்தேயு 28:6 சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. அவரை தேடி போகிறாங்க. அவரை போய் பார்க்குறதுக்கு அந்த எல்லா இடங்களையும் மறிச்சிட்டா 3வது நாளோ இல்லை 2வது நாளோ அந்த மாதிரி பால் ஊற்றுறது, அந்த தூபம் காட்டுறது, அந்த மாதிரியான நடைமுறைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததுனால இயேசு மரித்தோன்னு அவரை பார்க்கறதற்காக தூப வர்க்கங்கள் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் அங்கே இல்லை. அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. கல்லறை திறந்திருக்குது. கல்லறையில் அவர் இல்லை, உயிர் தெழுந்தார். எதற்காக உயிர் தெழுந்தார்? உங்களுக்காக, எனக்காக, உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக. அவர் சொன்னபடியே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக மரித்து உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை தரும்படியாய் உயிர் தெழுந்தார். இன்றும் உயிரோடு இருக்கிறார். பிதாவானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அற்புதங்களை பெற்று தந்து கொண்டிருக்கிறார். அதிசயங்களை பெற்று தந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். யோபு கூடி பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரிக்கிறவர் அல்ல, மரித்தவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தாலே தவிர அவர் இன்றும் உயிரோடு இருக்கிற தெய்வம், உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வம். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் அனுதினமும் அவர் பார்த்த வண்ணமாகவே இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய செயல்பாடுகளையும் அவர் பார்த்த வண்ணமாக, கஷ்டத்தையோ கவலையோ உங்களுடைய என்ன வேதனைகள் இருந்தாலும் என்ன கவலைகள் இருந்தாலும் இன்றைக்கு அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக உயிர் தெழுந்து ஜீவனோட இருக்கிறார். அவரிடத்துல நீங்க பேசும்போது, அவரிடத்துல நீங்கள் சொல்லும்போது அவர் உங்களுக்கு செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார், பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், உங்களை மீட்டெடுக்கிறவர், உங்களையும் என்னையும் உயிரோடு காப்பாற்றி இந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய மரண பரியந்தம் உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறவர். காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இருங்க. ஹாப்பி ஈஸ்டர்.